வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனுங்க. 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுருங்க. ஸோ அதுதான் லக்னம். ஸோ ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குங்க. முதல்ல வர பொது பலன்கள் அது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி இருந்தாலும் ஒன்று நடக்கும். அதை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன். சூரியன் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னும் போதே அவர் இப்போது உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ 8ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 8ல் போகும்போதே கொஞ்சம் எமோஷனு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அது சூழ்நிலைகள் நமக்கு ஏடா உடம்பு தான் இருக்கும். ஆப்பை அங்கங்கே பதிக்க வச்சுருவாங்க. நாம் தான் மேலே ஏறி ஐயோ குத்துதே கூடாதுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடுவோம். அதேபோல் 2/11ஆம் அதிபதியான புதன். ஸோ 2/11ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 7 இருக்குது. ஸோ 7 இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அது 7 எங்கே இருக்குன்னா புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொண்டாட்டி கொஞ்சம் இடமா பேசுது. நம்ம எதிராளிலாம் நமக்கு ரொம்ப பந்தா காட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் காண்டா வர மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 8ல் உச்சமாக இருக்குங்க. ஸோ 8ல் உச்சமாகதுனால என்னென்னா இந்த 3, 10 தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் மண்டையை துண்டுறது மாதிரியான விஷயங்கள், பக்கத்துக்கு வர்றாங்க வீட்டுக்காரன் நம்மளை டென்ஷன் பண்ணி நம்ம மண்டையை துண்டுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏதாவது பேப்பர் செக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட துட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு செக் கொடுங்க. அதுக்கப்புறம் அது பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போலாம் நிறைய காசு போடுறானுங்க. எது வேஸ்ட்டாக பேங்க்காரனுக்கு துட்டு கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 9ஆம் செவ்வாய் உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல விஷயம் நடக்குங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு வியாபார ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பொண்டாடிங்களும் கொஞ்சம் ஒரு டஃப்பாக போகிற மாதிரி சூழ்நிலை அப்பப்போ வந்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நிறைய கும்பலாக இருக்கும். நான் வந்தாங்கன்னா மண்டையை கண்ணாமனா ஏதோ குழப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5, 8ஆம் அதிபதியான குரு இப்போ 11ல் இருக்குதுங்க. ஸோ நடக்காதுங்கிற விஷயம் டக்குன்னு வந்துடும். கொடுக்காத காசு, வராத காசு எல்லாம் இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்க விஷயம் கூட பார்த்திங்கன்னா இவனுக்கெல்லாம் எப்படின்னா படிப்பான்றத பார்த்தா டப்புன்னு ஒரு நல்ல மார்க் எடுத்து டப்புன்னு வந்துடும். அப்படியே நீங்களே பார்த்து ஐயோ இது தேராத நினச்சோம் இப்படி வந்துச்சுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஏடா உடம்பு ஏதாவது கேஸ் நடந்துருக்குன்னா இப்போ போய் பார்த்து பேசினீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு துட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. 6, 7ஆம் அதிபதியான சனி அது 8ல் இருக்குதுங்க. ஸோ 6, 7ஆம் அதிபதி சனி 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பொண்டாட்டி கொஞ்சம் ஏடாகடமாக பேசுது. கணவன் மனைவி நோட்டில் பொண்டாட்டியில் கணவன் மனைவி 2 பேருமே ஏடாகடமாக அவங்க குடும்பத்தை கழுவி ஊற்றுற மாதிரி விஷயங்களை பேசிப்பீங்க. அது ஏதோ உங்களுக்குள்ளே பேசிங்க, தேவையில்லாமல் பேசிக்காமல் உங்களுக்குள்ளே பேசி கொஞ்சம் சால்வ் பண்ணின்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ரப்ஸில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் செவ்வாய் 7ல் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அப்பாவை வச்சு பொண்டாட்டி கொஞ்சம் சொல்லுவாங்க, அப்பா என்ன பண்ணிட்டார் ஏது பண்ணிட்டான்னு கொஞ்சம் கேவலமாக பேசும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் உச்சமாகும்போது கொஞ்சம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவனாச்சும் நம்மளை 1 லட்சம் கொடுத்தேன்னாத்த உனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்றேன், 20 லட்சம் கொடுத்தணும் பேராசை காட்டுவானுங்க. இல்லை போட்டுரு உனக்கு காசு சூப்பராக வரும்னு சொல்லிட்டு மண்டையை கழுவானுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ல் சனி இருக்கும்போதே பார்த்தா அந்த பாத்ரூமில் டாய்லெட்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் உஷாராக கழுவின்னு வரணும். ஏன்னா சில பேர் சரியாக ஃப்ரெஷ் பண்ண மாட்டான், சில பேர் பேக்கே கரெக்டாக வாஷ் பண்ண மாட்டான். ஸோ ஏதோ ஞாபகத்தில் இருப்பானுங்க. அது மேலே தப்பில் ஏதோ டென்ஷன்லேயே சில பேர் கழுவாமே அப்புறம் நாரும் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்னடா அது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் டென்ஷனில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி டாய்லெட்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும். நல்ல சந்தோஷம், குதூகலம் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, காசு வருதுன்னாலும் கணவன் மனைவி நடுவில் வந்து ஒரு ஈகோ நிறைய வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இப்போ பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன், உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன தசாபதி அந்த அதை மிங்கிள் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தசாபதி பலன்களில் சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபதினா, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஆப்பு எங்கே இருக்குதோ சரி தெரியாது, நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்து ஐயோ குத்திதே கூடாதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல லாபம் எல்லாமே நல்லா கொடுத்துரும். பட் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குமே வழியாக மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வந்தார்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9 பாதகாதிபதி 7ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சல், அதனால் பொண்டாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் இடவடமாக பேச்சு சண்டைகள் வர்றதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்தர்கள், ராகு வந்து 7ல் இருக்குங்க. ஸோ ராகு 7ல் இருந்து அதுவும் புதனோடு இருக்கும்போது பெரிய காசு வரும், வியாபாரத்தில் பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களாக இருக்கும். பட் ஷார்ட் ரூட்டில் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த புதன் ராகுன்னும் போது புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். எனக்கு நம்ம கண்ணை மறைச்சிடும், நான் பெரால் தெரியுமாங்கிற மாதிரி மற்ற பேச்சு எடுக்காமல் நீங்கள் பாட்டு இடம் மாட்டிப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் கூட கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தாங்க. ஸோ கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து தனிமையை தேடும். வாழ்க்கை போடான்னு சொல்லி திடீர்னு சாமியார் ஆகிடுவான், பார்ட் டைம் சாமியார்னு சொல்லலாம். திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு 1 மணி நேரத்தில் வந்து என்ன வாழ்க்கை என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது வந்து இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து குழப்பாகவே இருக்கும். அது சிம்ம லக்னமாக வந்து கேது தேசம் நடக்கிறவங்களாம் வந்து தனியாக போய் உட்காந்து கதவை சாத்தின்னு உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்த வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி 11ல் இருக்குதுங்க. ஸோ 5, 8ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயம், நல்லா துட்டு வர்றது, காசு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர் யோகம் வராதுன்ற காசு வர்றது, இப்போ உழுகுனீங்கன்னா எவனாங்க துட்டு கொடுக்கணுன்னா இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் டக்குன்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடக்காமல் டக்குன்னு நடந்துறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதிங்க, சனி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கடுப்பேற்று வாங்கி மயிலாட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டின்னு எவனா ஏதாவது கொளுத்தி போட்டுருவான், இதுக்காக உட்காந்து ஒரு 2 பேரும் உட்காந்து சண்டை போடுறதில்ல அர்த்தம் இல்லை. அதுவும் 2 பேரும் வந்து ஒருத்தர் கழுவி ஊற்றிக்கிறதுலாம் வந்து கேவலமாக இருக்கும். அதனால் நீங்கள் திட்டிக்கிங்க, சண்டை போட்டுக்கங்க, தனியாக போய் பண்ணிக்கிங்க. எதாக இருந்தாலும் சபையிலையோ இல்லை 4 பேர் பஞ்சாயத்து கூட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து இப்போ வந்து 8ல் உச்சங்க. ஸோ 8ல் உச்சனாலே என்னென்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தும். பக்கத்து வீட்டுக்காரனால ஒரு டார்ச்சர் இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை வந்து உள்ளே போட்டுக்கின்னு 10 வருஷம் கழித்து இந்த பையன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்குறது. ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து 25 வயசில் கண்டம், அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைக்கு இப்போயே உட்காந்து கவலைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு நடக்கும் சாமி இருக்காரா போட்டான்னு சொல்லிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எதுக்காக கவலைப்படுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. இதுக்கு தான் கவலைப்படுறது இல்லாமல் எதுக்கோ உட்காந்து கவலைப்பட்டுருப்பானு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்க. ஓகே, மற்றபடி நம்மளை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ ஒரு சாமியை நினச்சி உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாமி வந்து ஒன்று நினச்சி டெய்லி இந்த சாமி நம்ம கூட இருக்கிறத ஃபீல் பண்ணின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம்.
இருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையே. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவளியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவிருங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக இந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம், ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமிலெல்லாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.